இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த சின்ன வயசுல பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க தமிழ். உங்களை நினைச்சா பெருமையா இருக்கு. இவளும் அப்படிதான். இவளோட ஃபேமிலிக்காக என்ன வேணா செய்வா. நீ உங்க குடும்பத்துல உங்க அப்பாவோட இடத்துல இருந்து பாத்துக்கணும்னு சொல்றல்ல, அந்த மாதிரிதான் இவளும். அவங்க அண்ணனோட அவங்க அப்பாவோட இடத்த அவன் நிரப்பிக்கிட்டு இருக்கா. தயவு செஞ்சு இதை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, நாங்க சொல்ல மாட்டோம். தேங்க்ஸ். நியாயமா ஜனமாட்ட சொல்லி இதை சேர்த்து வைக்கணும். அவங்க கோவம் தான் பலியா இருக்கும் போலயே. இப்ப சொன்னா சரியா இருக்காது. நீ ஒன்றும் பயப்படாத. இந்த உண்மையை நாங்க யாருகிட்டயும் சொல்ல மாட்டோம். ப்ராமிஸ். ரொம்ப தேங்க்ஸ். உங்களை நான் நம்புறேன். சரி நீங்க போங்க, எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஆமா, உலகத்துல இல்லாத நகையை செஞ்சுட்டாங்க. எல்லாரும் முன்னாடி இப்படி ஷோ காட்டிக்கிட்டு இருக்காங்க. என் பொண்ணுக்கு எப்படியெல்லாம் செய்யலான்னு இருந்தேன் தெரியுமா? அதுக்கெல்லாம் முன்னாடி இது கால் தூசுக்காகாது. அண்ணி விடுங்க, அவங்க ஏதோ செஞ்சுட்டு போகட்டும். மீனா, எனக்கு ஓ மேலே டவுட்டா இருக்கு. என்ன பின்ன வரதட்சணை பேசுற அளவுக்கு வந்துட்டாங்கன்னா அப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு தானே அர்த்தம்? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காத அண்ணி. இன்னும் டைம் இருக்கு, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அம்மா, நீயும் எனக்கு செய்யறதுக்காக எடுத்துட்டு வந்த நகையெல்லாம் அவங்க கிட்ட காட்டுமா. ஏய், இது அதுக்கான டைம் இல்லடி, கொஞ்சம் பொறுமையா இரு. ஏங்க, அது நம்ம பொண்ணுக்கு வர வேண்டிய நெக்லஸ். அவ கைக்கு எப்படி போகலாம்? எப்படியாவது நைட் அந்த நெக்லஸ அவகிட்ட இருந்து திருடிருங்க. திருடிட்டு நகையை அவங்களே எடுத்துட்டாங்க, தொலைச்சிட்டாங்கன்னு மொத்த குடும்பத்தையும் மண்டபத்தை விட்டே துரத்திடலாம். கரெக்டா சொன்ன அமுதா. ஏன்னா அத்தைக்கு இந்த நெக்லஸ் வைரம் மட்டும் இல்ல, சென்டிமெண்ட். அதுல மட்டும் நம்ம கை வச்சுட்டோன்னு வெயி, நீ சொல்றது எல்லாமே நடக்கும். நான் பாத்துக்கிறேன். நகைப்பட்டி எடுத்துட்டு இவன் எங்க போறான்? என்னமோ தப்பா இருக்கு. இது வெறும் ஆரம்பம்தான். போக போக ஜனாமாவோட மொத்த சொத்தும் என் கைக்கு வரும். எல்லாத்தையும் நான் மட்டுமே அனுபவிச்சு வாழ போறேன். அண்ணன் சொன்ன நெக்லஸ் இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது பாருங்க, நெக்லஸ் தேடுங்க, இங்கே தான் இருக்கும். டேய், நீ அந்த பக்கம் போய் பாடுறா. டேய், இங்க இருக்குடா. இதான்டா. டே டே டே, நகையை மட்டும் எடுத்துக்கிட்டு பாக்ஸ் உள்ள வைடா. அத்தை உங்ககிட்ட ஒரு வைர நெக்லஸ் கொடுத்தாங்கல்ல, அதுக்கு மேட்சிங்கா இருக்கட்டுமேனு நான் ஒரு கம்மல் வாங்கினேன். வைரத்தோடு தான். ரியலி நைஸ் ஆண்டி. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. போட்டு காமிக்கிறியா எப்படி இருக்குன்னு பாப்போம். ஓகே ஆண்டி.
நெக்லஸ் எங்க? இந்த பவுச்ல தானே கொடுத்தோம். ஆமா ஆண்டி, ஆனா இப்ப காணோம் ஆண்டி. என்ன விளையாடுறியா? யாருக்காவது கொடுத்தியா இல்ல தொலைச்சிட்டியா? ஐயோ, சத்தியமா நான் இங்கதான் வச்சிருந்தேன் ஆண்டி. அத்தை கொடுத்த நெக்லஸ காணோமே. ஆண்டி சத்தம் போடாதீங்க. என்ன சத்தம் போடாதீங்கன்னு சொல்ற? அது எவ்வளவு முக்கியமான நெக்லஸ் தெரியுமா? எவ்வளவு சென்டிமெண்ட் தெரியுமா? இப்படி பொறுப்பு இல்லாம தொலைச்சிட்டு நிக்கிற. ஆண்டி சத்தியமா நான் தொலைக்கல ஆண்டி. இப்ப கூட நான் எடுத்து பார்த்துட்டு தான் பாத்ரூம் குள்ள போனேன். இங்க யாரோ வந்து எடுத்துட்டு தான் போயிருக்காங்க ஆண்டி. என்ன பேசுற நீ? என்னாச்சு? அண்ணே, அத்தை கொடுத்த நெக்லஸ தொலைச்சிட்டானே. என்ன சொல்ற மீனா? நல்லா தேடு. ஷோ கடவுளே, இப்படி ஆயிருப்பாங்க. வைர நெக்லஸ். அண்ணே, மண்டபத்தை விட்டு யாரும் வெளியில போகாம எல்லாரையும் தடுத்து நிறுத்துங்கண்ணே. என்ன சமயத்தை அசால்ட்டா நிக்கிற? வைர நெக்லஸ் தொலைச்சிருக்க. இப்ப அத்தை கிட்ட நான் என்ன பதில் சொல்றது? என்னடா நகைய காணோம்னு சொல்றாங்க? யார் எடுத்திருப்பா? எனக்கு ஒருத்த மேல டவுட் இருக்கு. இதோ வரேன். என்ன தனியா போயிட்டு தனியா வரீங்க? அது வந்து கல்யாண விஷயமா ஒரு முக்கியமான வேலை. ஆ? அதான். வாங்க. அட வாங்க பாஸ். பாத்தீங்களா, இதுல என் தங்கச்சிக்கு போட்ட நகைங்க மட்டும்தான் இருக்கு. பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கே இப்படி சந்தேகப்படுறீங்களே. சமந்தி, யார் இவங்கெல்லாம்? சம்பந்தமே இல்லாம கல்யாணத்துல வந்து குழப்பம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ ஹலோ, அவசரப்படாதீங்க. இன்னும் நிறைய கேள்வி பாக்கி இருக்கு. ஆ, என்ன என்ன கேள்வி? இந்த நகைய சபையில எல்லாத்துக்கும் முன்னாடி காமிச்சிட்டீங்க. அப்புறம் எதுக்கு பின்வாசல் வழியாவே போய் பின்வாசல் வழியாவே வந்திருக்கீங்க இதை எடுத்துக்கிட்டு? பார்த்துட்டானோ? அது நகை கொஞ்சம் டல்லா இருந்துச்சு, அதான் பாலிஷ் போடலான்னு கொண்டு போனேன். இந்த மண்டபத்துல யார் அந்த நெக்லஸ கொண்டு வந்து தந்தாலும் அவங்க என்கிட்ட என்ன கேக்குறாங்களோ அத நான் கொடுக்க தயாரா இருக்கேன்.